السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஷவ்வால் மாதத்தினுடைய 18ஆம் பிறையை நாம் எல்லாம் அடைந்து விட்டோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானார். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த நபித்தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களினுடைய வாழ்க்கை முழுமையாக அவர்கள் பார்த்து விளங்கி அதன்படி அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற நன்னோக்கில அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நபித்தோழர்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். நபித்தோழர்களுக்கு சொல்வதன் மூலமாக உலகில் அல்லாஹ் தஆலா படைத்த எல்லா மனிதர்களுக்கும் இந்த உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவருக்கும் அதை படிப்பினையாக வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யும் விதமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய தொடக்கமும் முடிவும் நல்லதாக இருக்க வேண்டும். தொடக்கம் எப்படி நல்ல முறையில் அமைந்ததோ அதுபோல அவர்களுடைய முடிவும், வாழ்வினுடைய இறுதி முடிவும் நல்லபடியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தொடக்கம் எப்படி நல்ல முறையில் அமைவது என்றால், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களின் அடிப்படையில் தான் தொடக்கம் சிறப்பாக இருக்கும். எண்ணம் சரியாக இருந்தால் தொடக்கம் சிறப்பாக இருக்கும். எண்ணம் சரியில்லை என்றால் தொடக்கம் சரியாக அமையாது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய இறுதி முடிவு, அவருடைய இறுதி முடிவை கொண்டுதான் அவருடைய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீமி. நபித்தோழர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்தில் முடிவு செய்யப்படுகிறது என்றால் அந்த செயல்பாட்டினுடைய இறுதி முடிவை கொண்டுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்படி என்றால் அந்த இறுதி முடிவு யாருக்கு நல்லதாக அமையும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் ஆகிபத்து லில் முத்தகீன். இறுதி நல் முடிவு என்பது இரையச்சம் உடையோருக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இறுதி நல் முடிவு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆரம்பத்தில் எப்படி வேணாலும் ஆனாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இறுதி முடிவு நல்லபடியாக இருக்க வேண்டும். அந்த இறுதி முடிவு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரையச்சம் உடையோருக்கு மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும். யாருக்கு நல்லபடியாக அமையாது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸினுடைய அந்த வார்த்தைகளிலிருந்து ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எந்த ஒரு மனிதரும் யாரினுடைய பொருட்களையும் அபகரித்தவர்களாக இருக்கக்கூடாது. அபகரிப்பு செய்தவர்களாக இருந்தால் அவருடைய இறுதி முடிவு நல்லபடியாக இருக்காது. இரண்டாவது, அனாதைகளுடைய சொத்தில் கை வைத்தவர்களாக இருக்கக்கூடாது. எத்தீம்கானா என்று சொல்றோம் இல்லையா, அனாதைகளுடைய விடுதிகள், அனாதைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அனாதைகளுக்கு சொந்தமாக எழுதப்பட்ட சொத்துக்கள், அனாதைகளுக்கு சொந்தமாக எழுதப்பட்ட சொத்துக்களை அதை நம்ம அபகரிச்சா யாரு கேட்க போறான்? அவன் அனாதைகளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, அப்பா அம்மா இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் லேசான முறையில் கை வச்சிருவாங்க. அனாதைகளுடைய சொத்துக்களை கை வைத்தவர்களுக்கு இறுதி முடிவு நல் முடிவாக இருக்காது. மூன்றாவதாக, அமானிதத்தில் கை வைத்தவர்களாக இருக்கக்கூடாது.
அமானிதமான பொருட்களில் கை வைத்தவர்களாக இருக்கக்கூடாது. ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு மஹல்லால ஒரு நல்ல ஒரு விஷயம் செயல்படுத்தணும், நல்ல சேவை செயல்படுத்தணும். இப்போ மதரசாவி இருக்கும், அல்லது மக்தம் மதரசாவி இருக்கும், அல்லது பெண்கள் மதரசாவி இருக்கும், அல்லது ஹிஃபுல் மதரசாவி இருக்கும், அல்லது பள்ளிவாசல் இருக்கும். ஏதாவது ஒரு அமானித சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த அமானித சொத்தில் கை வைத்தவர்களுக்கு இறுதி முடிவு நல் முடிவாக இருக்காது. அப்ப இந்த 3 விஷயங்களும் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு இதை எடுத்து சொல்லித் தருகிறார்கள். இந்த 3இல் அகப்படாதவர்களுக்கு அவங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக இருக்கும். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு எப்பவுமே தீமையை செய்து கொண்டிருந்த, வேதனையை கொடுத்து கொண்டிருந்த அபூ ஜஹல் அவருடைய மகனார் ஹதரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்காதவர், அதுவரைக்குமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுனால தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுத்து கொண்டு இருந்தார். ரொம்ப எப்போ பார்த்தாலும் அநீதம் இழைத்து கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய உள்ளத்திற்கு ரொம்ப வேதனையை கொடுத்து கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நினைக்கிறாங்க, நம்ம மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு உங்கள் மீது யாரின் மீது குற்றம் இல்லை, யாரெல்லாம் குற்றம் இழைத்தவர்களாக இருக்கணும் அவங்க எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பு தரேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுவான் என்ற உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதற்கு இணங்க இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுத்து கொண்டு இருந்தோம், இப்போ அவங்க முகத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்றா நம்மளை காரி துப்பிடுவாங்க, அவங்களை நிறைய ஏசிடுவாங்க, அவங்களுடைய ஏசுதலை நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்காவை விட்டு யமன் நாட்டிற்கு அவர் போயிட்டார், ஓடி போயிட்டார் யமன் நாட்டிற்கு. அவங்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க போய் யமன் நாட்டில் போய் வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிலாம் கிடையாது, மன்னிப்பாங்க, அவங்க மன்னிக்கும் மாண்பாளர், அவங்க திறந்த புத்தகம், அவங்க நீங்கள் வாங்க, எல்லாரையும் மன்னிக்கிறாங்க, ஏன் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, வாங்கன்னு சொல்லி மனைவி அழைத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட விடும்போது, அங்கேன்னு வரும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரை பார்த்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க, தொலைதூரத்திலிருந்து பயணித்து வரக்கூடிய பயணியாலேயே வாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு வருகை தந்தவர்களும் அப்புறம் அவங்க அப்படியே உட்கார்ந்து கண்களிலிருந்து அப்படியே கண்ணீரை வடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுமே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னாங்க, இக்ரிமா உங்களுடைய நீங்கள் முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் இன்றைக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டு விட்டது. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். ஈருலக தலைவர் மூலமாக அவங்களுடைய நாவு மூலமாக பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு துவா, இக்ரிமா உங்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன, எனக்கு நீங்கள் நிறைய வேதனைகள் செஞ்சீங்க, ஈருலக தலைவருக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஈருலக தலைவருக்கு ரொம்ப வேதனை கொடுத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்களே, இஸ்லாம் பரவக்கூடாது அப்படின்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்களே, எல்லாத்துக்கும் மன்னிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதைத்தான் நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருந்தேன், யா அல்லாஹ் என்னுடைய ஆரம்பம் எப்படியோ போச்சு, ஆனால் என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கணும்னு நான் நினச்சேன், அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்னை வச்சுட்டான், இப்போ என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எனக்கு மன்னிக்கப்பட்டுருச்சா, நீங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க, இக்ரிமா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை செய்தேனோ அந்த அளவுக்கு இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பன்மடங்கு அதிகமாக உங்களுக்கு நான் நல்லதை செய்வேன், உங்களுக்கு நான் நல்லதை செய்வேன், எந்த ஒரு மனிதரினுடைய அமானிதத்திலும் நான் கை வைக்க மாட்டேன், எந்த ஒரு மனிதனுடைய பொருளிலும் நான் அபகரிக்க மாட்டேன்,
எந்த ஒரு மனிதருக்கும் நான் அனாதைகளுக்கும் நான் வேதனை கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்குமே நான் இன்னைக்கு பன்மடிப்பு என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே நான் அப்படியே கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து அவருக்கு மகிழ்ச்சி தெரிவித்து அடுத்து சொல்றாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எப்படி யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எல்லா போர்களிலும் உங்களுக்கு அம்பு விட்டு எப்படியாவது உங்களுடைய உடம்பு கிழிச்சு அந்த அம்பு உங்களை சாய்த்திடணும்னு நான் நினைச்சேனோ, அதுவெல்லாம் இன்னைக்கு பன்மடங்காக இனிமேல் நான் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து போர்களிலும் என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விற்று நான் உங்களுக்கு போர்க்கருவிகளை வாங்கி தந்து உங்களுடைய இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடி தருவேன் அப்படின்னு சொல்லி அனைத்தையும் கொடுத்தாங்க. யமாமா என்கின்ற அந்த போர்ல முசைலமத்துல் கத்தாப் என்கின்ற பொய்யனை கொல்ல முற்படுகிற போது அந்த இடத்துல அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இதுதான் இறுதி நல்முடிவு. அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா நிறைய அமல் செஞ்சுட்டாங்க அதனால நான் இப்படி பண்ணுறேன், உங்கள் அப்பா அம்மா செஞ்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் என்ன செஞ்சீங்க, உங்களுடைய முடிவு என்ன, உங்களுடைய முடிவு சரியா இருக்கணும் இல்லையா? கடைசி வஃபாத் ஆகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய நாவிலிருந்து கலிமா வர வேண்டும் இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவை சொல்வதற்கு உங்களுடைய நாவு ஒத்துழைக்க வேண்டும் இல்லையா? அதெல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்தவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவதோடு பிறரினுடைய அந்த விஷயங்களில் பேணுதலாக வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.